எல்லாருக்கும் வணக்கங்க. அந்த குட்டி வந்து சர்வேயர் காலனி. அந்த பிரதர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு 2 or 3 days அவர் வீட்டில் வச்சுருந்தார். பட் அவர் சுச்சுவேஷன் இருக்க முடியாதுன்னு சொன்னார். பட் நான் வந்து என்றைக்குமே என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேங்க. ஷெல்டரில் ஃபுல்லாக செட்டு தான். ஸோ இங்கே இருக்க வெயிலுக்கும் நைட்டு குளிருக்கும் குட்டினால் எந்த அளவுக்கு சர்வைவல் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லை பிரதர், கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் சும்மா இருக்கிற குட்டி அப்படிலாம் நான் எடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஏதாவது விதத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம சைடு ஒரு இடம் கொடுத்தோம், முயற்சி பண்ணோங்கிற மன திருப்தி இருக்கும். நல்லா இருக்க குட்டி நான் எடுக்க மாட்டேங்க. ஸோ தூக்கிட்டோம். வந்து சர்ஜரி பண்ணப்போ வந்து கொடுத்துட்டாரு. இப்போ கொஞ்சம் எஞ்சி உட்கார அளவுக்கு குட்டி இருக்குது. குட்டியோடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அங்கே சர்ஜரி பண்ணும்போது டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தோம். ஸோ அந்த புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு மைல்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்ருக்கோம். நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க என்ன ஆச்சுன்னு. நன்றிங்க.